இப்போ நீங்க இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ட பத்தி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் வந்து ட்ராப் ஷிப்பிங், நெக்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் இந்த மாரி நெறைய டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ நான் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கேன். அத எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த கன்டினியூஷனா ட்ராப் ஷிப்பிங்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு குடுத்திருந்தேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங்க நம்மளே ஒரு சேலஞ்ச் மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சீரிஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஸ் யூசுவல் ஒரு ப்ராடக்ட் எடுத்து சூஸ் பண்ணியிருப்பேன் ட்ராப் ஷிப்பிங் பண்றதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துர்றேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங்ன்றது நத்திங் பட் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் உங்க கையிலே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராடக்ட்ட ஒரு வெப்சைட்ல லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க. நீங்க நெனைக்கலாம், எப்படி அந்த ப்ராடக்ட் என்கிட்ட இல்லாம நான் வந்து அந்த ப்ராடக்ட்ட லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கலாம். ஸோ இதுதான் ட்ராப் ஷிப்பிங். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த ப்ராடக்ட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு நீங்க வெப்சைட்ல லிஸ்ட் அவுட் பண்றீங்க. அந்த லிஸ்ட் அவுட் பண்ண ப்ராடக்ட்லேருந்து நெறைய பேர் வெப்சைட்குள்ள லேண்ட் ஆகி, அவங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தோட அமௌண்ட் உங்ககிட்ட வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட யார் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, இல்லாட்டி ரொம்ப ரொம்ப ஆஃபர்ல டீலர்ஷிப் வச்சிருக்காங்களோ, அவங்க கிட்ட போய் நீங்க ஆர்டர் பண்றீங்க. அவங்க டைரக்ட்டா இந்த கஸ்டமருக்கு செல் பண்ணிருவாங்க. ஸோ இன் பிட்வீன்ல நடுவுல வர ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் உங்களோட மார்ஜினா நிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ட்ராப் ஷிப்பிங். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்ட்டு சொல்றது. ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் சொன்ன மாரி ஒரு சேலஞ்சா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, இப்போ வந்து நான் உங்களுக்கு பேஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணேன். அது எந்தெந்த இடத்துல எங்கெங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த சேலஞ்ச் 1 வீடியோவ நான் அட் தி எண்ட் ஆஃப் வீடியோல கனெக்ட் பண்ணி விட்டுறேன். பட் ஆனா இப்போ அந்த ஃப்ளோவ பார்ப்போம். நான் சொன்ன மாரியே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து டாக்ஸுக்கு எப்படி வந்து நம்ப அந்த ஹேர்ஸ்லாம் வெளிய எடுக்கிறது, நம்ம மேல சட்டை மேல ஒட்டியிருந்தா அதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ட அமேசான்லேருந்து சூஸ் பண்ணி, பெட்டரான ஒரு சப்ளையர் எடுத்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோல சொன்ன மாரி ஆர்கானிக்கான ஒரு பேஜ் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் 2 விதமா போனேன். எப்பயுமே மார்க்கெட்டிங்ல ஒரு 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அண்ட் பெய்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு பே பண்ற அளவுக்கு அமௌண்ட் இருந்தா டெஃபினட்டா பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு பிளஸ் பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்கானிக் மார்க்கெட்டிங்க்கு நான் ஸ்டார்ட் பண்ண பேஜ் தான் இந்த பேஜ். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். பெட்ஸ் வேர்ல்ட் கிட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கான டிசைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இந்த ஃபோட்டோஸ், இந்த ரீல்ஸ் எல்லாமே நான் எடுத்தேன் நெட்லேருந்து. ஸோ எடுத்துட்டு ஆஸ் யூசுவல் நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு 40 வியூஸ், 50 வியூஸ், 60 வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. நெறைய பேர் எனக்கு லைக்ஸும் குடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஆட் அக்கவுண்ட்ட நான் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். Facebook ஆட்ஸ் மேனேஜர்ல போயிட்டு, நான் வந்து என்னோட ஆட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணாம, ஏன்னா என்னோட ஆட் அக்கவுண்ட்ல நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணி குடுத்துட்டுருக்கேன் நெறைய ஃபாரின் கிளையண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களோட அக்கவுண்ட்ஸ்லாம் லிங்க்டா இருக்கிறதுனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, என்னோட எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு Facebook மேனேஜர் கிரியேட் பண்ணும்போது, அந்த Facebook மேனேஜர் கொஞ்சம் ஓல்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட அம்மாவோட ஐடிய எடுத்து நான் வந்து Facebook மேனேஜர் கிரியேட் பண்ணேன். ஏன்னா எங்க அம்மாவோட ஐடி வந்து மோர் தென் ஒரு 3 இயர்ஸ் ஆவே Facebookல இருக்காங்க. கொஞ்சம் அவங்க ஆக்டிவா போஸ்ட் போடாட்டாலும், அவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட லாகின் அங்க இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 1 இயர் அப்புறமா 1 இயர் ஹேர்டா இருக்க ஒரு Facebook மேனேஜர், ஒரு Facebook அக்கவுண்ட் எடுத்து நம்ம Facebook மேனேஜர் கிரியேட் பண்ணா தான் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட அம்மாவோட Facebook மேனேஜர் எடுத்து, நான் அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, ஆஸ் யூசுவல் நான் ஆட்ஸ் பிளேஸ் பண்ணேன். ஆட்ஸ் பிளேஸ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல எனக்கு வந்து ரீச் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த கிராஃப்ல நீங்க பார்த்தா தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல 2 டாப் ஆங்கிள்ஸ் இருக்கும். இந்த டாப் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த டாப் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டேஸ், ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல ரன் ஆச்சு. 1 டேல வந்து ஹிட் தான் அது. அந்த ஹிட்ட நெறைய பேர் பார்த்தாங்க. மோர் தென் 1000 அக்கவுண்ட்ஸ் பார்த்து, நெக்ஸ்ட் எனக்கு மெயில் வந்துச்சு. அந்த மெயில்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆட் அக்கவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐடியா இல்லாம இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா நீங்க ஒரு Facebook பேஜ் ஓப்பன் பண்ணி, ஒரு Facebook அக்கவுண்ட்ல ரன் பண்ணும்போது, உங்களுக்கு பிளாக் தான் வரும், ரெஸ்ட்ரிக்டட் தான் வரும். ஸோ நீங்க அதுக்கு பேனிக் ஆகவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் லைக் தட் உங்களோட அக்கவுண்ட்ல போயிட்டு, அக்கவுண்ட் குவாலிட்டில போயிட்டு, நீங்க உங்களோட ஐடி ப்ரூஃப சப்மிட் பண்ணா போதும். ஸோ நான் இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து இந்த மாரி Facebook மேனேஜர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த ஐடியா தெரிஞ்சது. ஸோ எனக்கு கண்டிப்பா தெரியும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளோ ஃபாஸ்ட்டா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு. நான் அதில ஆட்ல வச்சிருந்த ஒரு ₹300 ₹100 செலவாச்சு. ₹200 அங்கேயே லாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரிஃபைன் பண்ணேன். நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ்லயே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா நான் நெக்ஸ்ட் டே தான் அத கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு ரன் பண்ணும்போது, என்னோட ஆட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். லேண்டிங் பேஜஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அட்ராக்டிவா இருக்க மாரி ஒரு சில நம்பக்கூட இல்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமா அந்த ஃப்ரீன்ற வேர்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடாது இந்த மாரி வெப்சைட்ஸ்ல. ஸோ நான் ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஃப்ரீன்ற வார்த்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இந்த லேண்டிங் பேஜ் தான் என்னோட ஆட பார்த்துட்டு அவங்க வந்து லேண்ட் ஆவாங்க.
ஆடுக்கு நீங்கள் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் டவுட்டாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் பார்ட் 1ல். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் வந்து ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ண வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஸோ ஆப்வியஸாக இந்த வீடியோ நான் எங்கேருந்து எடுத்தேன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து எடுத்தேன். ஜஸ்ட் லைக் தட் இந்த ப்ராடக்ட் நேம் போட்டு ஷார்ட்ஸ்ன்னு டைப் பண்ணோன்னே எனக்கு கொடுத்துட்டாங்க. இதை நான் ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சோண்டு கேனோவில் போட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி எடுத்து வெளியே எடுத்து இம்போர்ட் பண்ணி அதை ஆடாக மாற்றிருக்கேன். ஸோ வீடியோ ஆடாக நான் ஏன் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட் வந்துருக்கலாம். ஸோ வீடியோ ஆட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அக்கார்டிங் டு எந்த ஒரு ஆட் டைப் இருந்தாலும் ரீல்ஸில் முக்கியமாக இப்போ ரீல்ஸ் தான் ரொம்ப பூமியாக இருக்கிறதுனால வீடியோ ஆட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ரீலில் ஆட்ஸ் கம்பைன் பண்ணேன். ஸோ இந்த ஃபேஸ்புக் மேனேஜர் ஆட்ஸ் கம்பைன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு 3 days ரன் ஆகிருக்கு. 1 day ரன் ஆகிருக்கும். அந்த 1 day ரன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட் வந்து அவங்க அக்கௌண்ட் எரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இன்னும் அக்கௌண்ட் எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இது 2 டைப் ஆஃப் விஷயத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லேண்டிங் பேஜில் ஏதாச்சும் ஃப்ரீ அந்த மாதிரி அன்வான்ட் வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வந்து எரர் அப்படின்றது வரும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0 ஆயிருந்தால் வரும். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் வந்து 0வாக தான் இருக்குது. 0வாக இல்லை, ப்ரைஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ எப்படி இங்கே வந்து ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் என்னோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில்லியான ஒரு மிஸ்டேக். நான் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது 2 ஆட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆட் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஆட் ப்ளேஸ் பண்ணது ஒரு ஆட் அக்கௌண்ட்டில், ரீசார்ஜ் பண்ணது இன்னொரு ஆட் அக்கௌண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் அக்கௌண்ட்டில் ₹100 போயிட்டே இருந்திருக்கு. செகண்ட் ஆட் அக்கௌண்ட்டில் நான் வந்து 300, 400 ரீசார்ஜ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த ₹100 இந்த ஆட் அக்கௌண்ட்டு 0 ஆகி அக்கௌண்ட் எரர்னு வந்துருச்சு. ஆனால் நான் பேலன்ஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்க ஆட் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நான் எப்படி சொல்யூஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் நினைப்பீங்க. அதனால் நான் கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணேன்னா அவங்ககிட்ட சப்போர்ட் டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த ஒரு ஃபேஸ்புக் மேனேஜர் பார்த்தாலும் கொஸ்டின் மார்க் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சாட் சப்போர்ட், லைவ் சாட் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நேம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் சேட் பண்ணி நீங்கள் புரியாத மாதிரி பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே காலில் வரட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்பர் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கே தெரிய வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி பண்ணியிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்குலாம் அவங்ககிட்ட கால் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இது சில்லியான விஷயமா நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க எனக்கே அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் இந்த ஹெல்ப் டீம்கிட்ட நீங்கள் கேட்கலாம். தாராளமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஃபேஸ்புக் மேனேஜர். நீங்கள் சப்போஸ் இந்த ஃபேஸ்புக் மேனேஜர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் ஆப்ஷன் இருக்காது. கண்டிப்பாக இருக்கும். எப்போ இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஓப்பன் பண்ணி 1 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் ஆப்ஷன் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் டெஃபினட்டாக வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஆட் அக்கௌண்ட் பிளாக் ஆகி நெக்ஸ்ட்டாக அந்த ஆட் அக்கௌண்ட் எரர் ஆகி ரெஸ்ட்ரிக்ட் ஆகி இப்போ அந்த ஆட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் ரீச் ஆன அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுதான்னு தெரியல, 23 ஓகே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 23.4 கேஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு. பட் ஆனால் இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செலவு பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக அந்த அக்கௌண்ட் எரர்லாம் போக ₹250 செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கு 20,000 அக்கௌண்ட் ரீச் ஆகிருக்கு. எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சேல்ஸ் வந்து ஹேப்பன் ஆகலை. நிறைய பீப்புள் வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க பேஜஸில். பட் அந்த பேஜஸ் வந்து கன்வெர்ட் ஆகி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ₹200 தான் வந்து ஆட்ஸில் செலவாகிருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் சேல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆக அக்கௌண்ட்ஸ் ஆப்டிமைஸ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ இந்த ஆட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் கீப் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் இங்கே கொடுக்குற இந்த வீடியோ பார்ட் 1ன்றது செக் பண்ணி பாருங்கள்.